வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு அழகான 2 பெட்ரூம் உள்ள புது வீட்டை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டை கிழக்கு பக்கம் பார்த்து வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்க மொத்த மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 1300 சதுரடி. இந்த வீடு கட்டியிருக்க மொத்த பில்டப் ஏரியா 1030 சதுரடி. இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் ஏரியா, கிளாசி லுக்கில் லிவிங் ஹால், காம்பேக்டான கிச்சன், 2 பெட்ரூம், அதில் 1 அட்டாச்சு பாத்ரூம் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் உள்ள மெட்வே ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலிருந்து சுமார் ஒரு 700 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இதுதாங்க அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. ப்ரௌன் கலர் பேக்ரவுண்டில் எலிவேஷன் டைல்ஸும், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, எல்லோ கலரில் பெயிண்டிங்கும், ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்து ரொம்ப அழகாக அந்த எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கும் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கும் கிரில் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் 2 ஸ்டெப்ஸும், கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ரேம்பும் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து பார்க்கிங் ஏரியா சைஸ் 14x13, ஒரு காரும் 2 வீலர்ஸும் பார்க் பண்ணுற அளவுக்கு தாராளமாக கொடுத்து ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் வெட்டிபி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் கொடுத்து, அதுவும் மெயின் டோர் பேக்ரவுண்டில் லைட் ப்ளூ கலரில் ரொம்ப அருமையாக பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் செய்த இந்த மெயின் டோரை டபுள் டோராக கொடுத்து கிராண்ட் ஃபினிஷிங்கில் 2 ஸ்டெப்ஸும், பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு டைப் விண்டோவை மிரரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால் சைஸ் 17x10, அதே டைல்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கப்போர்டு, வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும், ஐவரி கலரில் பெயிண்டிங்கும் கொடுத்து இந்த ஹாலையும் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து தென்கிழக்கு மூலையில் உள்ள கிச்சன் சைஸ் 8x10, கிராண்ட் ஃபினிஷிங்கில் ஸ்பேசியஸான கிச்சன் மேடையும், கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும், 4 லேயரில் ஒரு பெரிய கப்போர்டும், அதுக்கு மேலே எல் ஷேப்பில் ஒரு பெரிய ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த கிச்சனை ரொம்ப காம்பேக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வடமேற்கு மூலையில் உள்ள பெட்ரூம் சைஸ் 10x10, மைல்டு கலரில் பெயிண்டிங்கும், 1 சைடு வாலில் அருமையான டிசைனோட வால்பேப்பரில் டெக்கரேட்டிவாக கொடுத்து ஒரு ஜன்னலும், 4 லேயரில் ஒரு கப்போர்டும், மேலே ஒரு ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த பெட்ரூமையும் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது தென்மேற்கு மூலையில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10x10. அந்த ரூம் மாதிரியே பெயிண்டிங், கப்போர்டு, லாப்டெல்லாம் கொடுத்து கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு பின்பக்கம், அதாவது பின்பக்க கதவுக்கு முன்னாடியே ஒரு வாஷ் பேஷனும், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவிலேயே இந்தியன் டைப்பில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிற படிக்கட்ட பார்க்கிங் ஏரியாவிலேயே கொடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் ஒரு வாட்டர் டேங்கும், ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டம்மி காலப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகள் உள்ள ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த கிழக்கு பார்த்த புது வீட்டின் விலை 60 லட்சம் கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மனை விற்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விற்று தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.